வணக்கம். உயர்ந்தவர்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். அப்புறம் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். இப்போ கதைக்கு போகலாமா? அடுத்தது என்ன? இப்போதைக்கு இழப்பின் பிடியிலிருந்து ஓரளவு மீண்டு வந்திருப்பது தான் மட்டும்தான் என்பதை உணர முடிவு எடுக்க வேண்டியதும் தன் கையில்தான் என்பதும் புரிந்தது குருமூர்த்திக்கு. அப்படியானால் சர்வ ஜாக்கிரதையாய் நடப்புகளை அலசி நல்ல முடிவாய் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு தானா? நகத்தை கடித்து கொண்டு குருமூர்த்தி சிந்தித்தான். இனி செய்ய வேண்டியது என்ன? 4 முனை சந்திப்பில் நின்றிருக்கிறோம். மேற்கொண்டு எந்த திசையில் நடக்கப் போகிறோம்? தெளிவாக புரியவில்லையே. ஒருவிதமான தீவிரத்தன்மையுடன் விடாமல் யோசித்து எண்ணங்களை முன்னும் பின்னுமாக போட்டு புரட்டி எடுத்து அலசி அரை மணி நேரம் கழித்து எழுந்தபோது 4-5 நாட்களாய் மனசுக்குள் அவ்வப்போது எட்டி பார்த்த சின்ன தீர்வு அசைக்க முடியாத தீர்மானமாக குருமூர்த்திக்குள் உருவெடுத்திருந்தது. திண்ணை கரியில் வந்து நின்ற குருமூர்த்தி வாசல் கதவை தட்ட கை உயர்த்திவிட்டு சற்றே தயங்கினான். மனசு பரபரத்தது. மேல் உதட்டில் வியர்த்தது. அடிவயிற்றில் வெட்டுக்கிளிகள் தாவின. கைக்குட்டியை எடுத்து கழுத்து உதட்டில் இருந்த வியர்வையை ஒற்றி எடுத்தான். படபடப்பை மெல்ல அடக்கி கொண்டு மெல்ல கதவை தட்டினான். யாரு என்ற குரலோடு கதவு திறக்கப்பட கண்முன் தெரிந்தவளை பார்த்து குருமூர்த்தியின் இருப்பு கொள்ளாமை இன்னும் அதிகரித்தது. மாநிறம், தீர்க்கமான மூக்கு, வெட்கம் கலந்த பயத்தில் இங்கும் அங்கும் துருதுருக்கும் கண்கள், எட்டனாவின் விளிம்பை போல அலை அலையாய் நெளிந்த தலைமுடியிலிருந்து பிரிந்து வந்து நெற்றியில் சுருண்டு விளையாடும் முடிக்கற்றை, என்றோ இடப்பட்டு இன்று நகங்களில் மட்டும் சிகப்பு அர்த்தச்சந்திரனாய் காணப்பட்ட மருதோண்டி சாயம் பிஞ்சு விரல்கள், அன்று பெண் பார்க்க வந்தபோது கண்ட அதே பெண் மாலதி. ஒரு வினாடி பார்வையில் வந்திருப்பது யார் என்று புரிந்து கொண்டு விட்டவள் திரும்பி உள்ளே ஓடினாள். அப்பா, இங்கே வாங்களே என்ற அவளது குரலில் சந்தோஷமான ஒரு துள்ளல் இருந்த மாதிரி குருமூர்த்திக்கு தோன்றியது. வேக வேகமாக பின்கட்டிலிருந்து வந்த சுந்தரேசன் குழப்பமான குரலில் வாங்க, உள்ள வாங்க என குருமூர்த்தி உள்ளே நுழைந்து அவர் காட்டிய நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். யாரும் எதுவும் பேசாத மௌனத்தில் சிறிது நேரம் நிசப்தமாக இருந்தார்கள். எதற்காக வந்திருக்கிறான் என்று எந்த காரணத்தையும் குருமூர்த்தியின் முகத்தில் இருந்து ஊகிக்க முடியாமல் போக சுந்தரேசனே மெதுவாக ஆரம்பித்தார். அக்கா இப்போ எப்படி இருக்காங்க? ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பதில் ஏதும் சொல்லாமல் குருமூர்த்தி தலையை குனிந்து கொண்டான். பாவம், சின்ன வயசு, இந்த மாதிரி ஆகியிருக்கவே வேணாம். என்ன செய்யறது? நல்லவங்களைத்தானே ஆண்டவன் சோதிக்கிறான். விஷயம் தெரிஞ்சு நான் கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்தப்போ எனக்கு உடம்பே ஆடி போச்சு. எனக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருத்தம். உங்கள் அப்பா ரொம்ப இடிஞ்சு போயிருந்தார். கொஞ்சமாவது தேறிக்கிட்டாரா? தேறிக்கிட வேண்டியதுதான், வேற வழி. இந்த வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்க விடாமல் தெய்வம் அவரை இப்படி சோதிக்க வேண்டாம். ஆனால் யாருக்காக எதுதான் நிற்க போகுது? விதிச்சது வந்து தானே தீரும். எல்லாரும் மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்களா? எப்போ வந்தீங்க? இல்லை, எல்லாரும் வரலை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் தான். அப்பா அக்கா கூட அங்கே தான் இருக்காரு. யாருமே வராமல் நீங்கள் மட்டும் சென்னைக்கு வந்து இந்த வீட்டுக்கும் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி சுந்தரேசனின் கண்களில் அப்பட்டமாக தெரிந்ததை உணர முடிந்த நொடியில் வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து நினைவில் பதிய வைத்து கொண்டு வந்திருந்தது சுத்தமாய் மறந்தே போயிற்று. ஏன் வந்தோம், என்ன சொல்லப் போகிறோம் என்று ஏதும் விளங்காமல் மறுபடி யோசிக்க வேண்டும் போல இருந்தது. நாற்காலியின் கைப்பிடியை அனாவசியமாய் தேய்த்து தேய்த்து விட்டான். என்னமோ பேச ஆரம்பித்து விட்டு கொஞ்சம் தண்ணி தரீங்களா என்று முடித்தான். இவனின் தவிப்புக்கு காரணம் புரியாமல் சுந்தரேசன் டம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்து தந்தார். ஒரே வாயில் லோட்டா தண்ணீரையும் கடக்கென்று குடித்து முடித்து காலி டம்ளரை கீழே வைத்தபோது கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருந்தது. குரலை மெல்ல எழுப்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தான் வந்தேன் என்று பேச்சை துவக்கினான். அது நான் பேசும்போது உங்கள் பொண்ணு இங்கே இருந்தால் நல்லது.
தப்பாக எடுத்துக்காம கொஞ்சம் அவங்கள கூப்பிட முடியுமா? கல்யாணத்திற்கு முன் இது என்ன விவகாரம் என்ற பயத்தில் அவ அவ எதுக்கு என்றார் சுந்தரேசன் அவசரமாய். இல்லை, இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயந்தான். அதான். என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலையே. கொஞ்சம் தயவு செஞ்சு அவங்களையும் இங்கே வர சொல்லிடுங்களேன். நான் பேச வந்திருக்கிறது ரொம்ப சங்கடமான சமாச்சாரம். அச்சம் தொனிக்கும் குரலில், மாலதி கொஞ்சம் இப்படி வந்து நின்னுக்கம்மா என்றவர், நான் ஏற்கனவே பயந்துட்டுருக்கேன். உங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிட்டதில்ல என்று சொல்லி வார்த்தையை முடிக்காமல் நிறுத்தினார். மாலதி கூடத்தையும் உள் அறையையும் இணைக்கும் கதவு கருகில் வந்து எவரையும் ஏறிடாமல் புடவை ஓரத்தை சுருட்டி பிரித்தவாறு நின்றாள். குருமூர்த்தியை தீவிரமாக பார்த்துவிட்டு சுந்தரேசனை மறுபடி துவங்கினார். அன்னைக்கு பெண் பார்க்க வந்தப்போ உங்கள் அப்பா சம்மதங்கிற மாதிரி தான் சொன்னார். உங்கள் அக்கா வந்து பார்த்து சரின்னு சொல்லிட்டா அடுத்த வேலைகளை கவனிக்கலான்னு இருந்தோம். இப்போது அக்கா, நான் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். என் முடிவுக்காக முதல்லையே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. அவனை முடிக்க விடாமல் சுந்தரேசன் பாய்ந்தார். மன்னிப்பா? அப்படின்னா நீங்கள் பதட்டப்படாதீங்க. என்ன நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் இங்கே வந்திருக்கேன். தயவு பண்ணி பொறுமையாக கேளுங்க. கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலையில் நான் இல்லை. சுந்தரேசன் தடக்கென்று குறுக்கிட்டார். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அக்கா நிலைமை அலங்கோலமாக இருக்கிற சமயத்தில் இதெல்லாம் வேணாமே. இப்போ உடனடியாக கல்யாணத்தை வைக்கணும்னு என்ன மோட? கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. அவங்க எப்போ வெளியே வர்றாங்களோ அப்போ வந்து மாலதியை பார்த்துட்டு போகட்டும். அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கிட்டா போகுது. அது இல்லை, நான் சொல்ல வந்தது அது இல்லை. எதிர்பாராமல் என்னென்னமோ நடந்துட்டதுனால குருமூர்த்தியை முடிக்க விடாமல் சுந்தரேசன் சற்றே கோபத்துடன் குறுக்கிட்டார். தெரியும், நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நானே எதிர்பார்த்தேன். அதுக்காக தான் பயந்துட்டு இருந்தேன். உங்கள் பொண்ணு ராசி சரியில்லை. அதான் பொன் பார்த்த உடனேயே எங்கள் வீட்டில் அசம்பாவிதம் நடந்து போச்சு. கல்யாணத்தை நிறுத்திடுங்க, உங்கள் சம்பந்தமே வேணான்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே? குருமூர்த்தி பதட்டத்துடன் இல்லை என்று தலையசைத்தான். தன் தயக்கத்தினாலும் சொல்ல தெரியாத உளறல்களினாலும் விஷயம் விபரீதமாக போவதை உணர முடிந்தது. தொண்டையை கனைத்து கொண்டு அழுத்தம் திருத்தமாக வார்த்தைகளை வெளியிடத் துவங்கினான். மன்னிச்சுக்குங்க, நான் சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மூட நம்பிக்கை எதுவும் எங்களுக்கு இல்லை. ராசி பலன்னு ஒன்றுலேயும் எனக்கோ எங்கள் அப்பாவுக்கோ ஈடுபாடே இல்லை. உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்னைக்கே அக்கா கூட வந்து ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாம் சுபமாக தான் முடிஞ்சிருக்கும். சொல்லப்போனால் அவள் தனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட முறையாக அவளை மீறிக்கிட்டு என் விருப்பத்தை கண்டிப்பாக சொல்லிடுறதா கூட நான் முடிவு செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் என்னவோ விதி, எல்லாமே தப்பு கணக்காக ஆயிடுச்சு. சரி, அதுக்கும் இப்போ வேணான்னு சொல்கிறதுக்கும் இருங்க, நான் முழுசும் சொல்லிடுறேன். அக்காவை கோயம்புத்தூர்லேருந்து இங்கே மெட்ராஸ்க்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஃபேக்ட்ரியிலேருந்து அக்காவுக்கு சேர வேண்டியதை கொடுத்து கணக்கை தீர்த்துட்டாங்கன்னா உடனே எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. இனிமேல் எங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க. இருக்கட்டுமே, அதான நியாயம். இனிமேல் அவங்களுக்கு தான் யார் இருக்காங்க? உங்களை விட யார் அனுசரணையாக இருக்க முடியும்? ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. வரேன், முழுக்க சொல்லிட்டாதானே உங்களுக்கும் புரியும். அத்தான் இப்படி அல்பாயுசில் போவார்னு யாருமே நினைக்கலை. 3 குழந்தைங்களை பெற்றிருக்காங்களே தவிர பெருசாக சொத்து சுகன்னு எதுவும் இல்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் பூ மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. அப்படி அவர் கவனிச்சிட்டவங்கள தனியாக தவிக்க விட எனக்கு மனசு இல்லை. அக்காவையும் அவள் குழந்தைகளையும் இனிமே காலம் பூரா நானே தான் காப்பாற்றணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்குன்னு தனி ஆசாபாசங்கள். அதுவரை குனிந்த தலை நிமிர்த்தாமல் கேட்டுக்கொண்டிருந்த மாலதி நிமிர்ந்தாள். மெல்லிய குரலில் வந்து என்று ஆரம்பித்தாள். அவளை பேச விடாமல் சைகையால் அடக்கின சுந்தரேசன் மெதுவான குரலில் அடடா என்றார். இதுக்கா இவ்வளவு யோசிக்கிறீங்க? குடும்பம்னு இருந்தால் நாளும் நடக்கிறது உண்டு தான். இதில் ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடாதுங்க. நல்லது கெட்டது நடக்கிறப்போ
வீட்டுக்கு வர மருமக அனுசரித்து போக வேண்டியதுதான். அக்கா வராங்கத்துக்காக கல்யாணத்தை தடைப்படுத்தலாமா? இது தடை இல்லை. நானா எடுத்த முடிவை உங்ககிட்ட மறைக்காம சொல்கிறேன், அவ்வளவுதான். இப்போ எனக்கு பொறுப்பு கூடி போச்சு. நான் பெரிய குடும்பஸ்தன் ஆயிட்டேன். இதுக்கும் மேலே அளவு தெரியாமல் சுமையை ஏற்றுக்கிட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை வீணாக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதான். அப்பாவின் கட்டுப்பாட்டையும் மீறி மாலதியிடமிருந்து பலவீனமான குரல் வெளிப்பட்டது இப்போது. அப்பா, கஷ்ட நஷ்டமெல்லாம் புரிஞ்சு நடக்க முடியாத அளவுக்கு நான் கல் நெஞ்சுக்காரி இல்லைப்பா, அவங்க கிட்ட சொல்லுங்க. குருமூர்த்தி நிமிர்ந்து மாலதியை நேராக பார்த்தான். வெளி தோற்றம் மட்டும் அழகில்லை, உள்ளே மனசும் அழகுதான். ஏதோ ஒரு பெண் என்ற அளவிலேயே அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று இருந்தவனுள் மாலதியின் வார்த்தைகள் இன்னமும் அதிக கரிசனத்தை உண்டாக்கின. எந்த இடத்திலும் மனிதாபிமானத்துடன் இருப்பேன் என்று தயக்கமின்றி வீண் வளைசல் நெளிசலின்றி உறுதியாக பேசும் இந்த பெண்ணை நிச்சயம் வாழ்க்கையில் சிரமப்பட விடக்கூடாது என்று உறுதியாக தோன்றியது. அவளை நோக்கி 2 கைகளையும் குருமூர்த்தி கூப்பினான். உங்களுக்கு நல்ல குணம், அதான் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் என் நிலைமையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் சாதாரண சம்பளக்காரன். சிக்கனமாக இருந்தாதான் 4 பேர் இருக்கிற குடும்பத்தை கூட என்னால் நடத்த முடியும். 6 பேராக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒப்பேத்திடலாம். ஆனால் அதுக்கும் மிஞ்சி 8, 10ன்னு குடும்பம் பெருகிடுச்சுன்னா என்னால் எதுவுமே முடியாமல் போயிடுங்க. அப்புறம் என்னை நம்பி இருக்கிற அக்கா, அவள் குழந்தைங்க, அவங்க கதி, அவங்கள ஒதுக்கிட்டு வாழ என்னால் முடியாது. மனிதாபிமான கண்ணோட்டத்திலிருந்து பார்க்குறப்போ அனுசரித்து போகலான்னு நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் நடைமுறையில் எவ்வளவு தூரம் முடியும்? கல்யாணம் ஆயிட்டா எனக்குன்னு குழந்தைங்க பிறக்கும். அப்புறம் பற்றாக்குறையும் தரித்திரமும் பூந்துடுச்சுன்னா நாம் மனுஷத்தன்மையே இழந்துருவோம். 2 காசுக்கு கமர்கட் வாங்கினா கூட என் பிள்ளைக்கு கொடுக்க தான் மனசு வரும். மற்றவங்கள தண்ட செலவுன்னு அழுத்துக்க துவங்கிடுவோம். நான் ஏதோ ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்படுறேன்னு நினைக்கிறீங்களோ என்னவோ. ஆனால் என் சக்தி எனக்கு தெரியும். அதுக்கு மீறினா நான் ஒடிஞ்சு விழுந்துருவேங்க. சொல்லுங்க, இதெல்லாம் தேவையா? ஒரு குடும்பத்தை நிராதரவாக நடுத்தருவில் விட்டுட்டு என் சுகம்தான் முக்கியம்னு என்னால் சந்தோஷமாக வாழ முடியாதுங்க. சின்ன குரலில் ஆரம்பித்து நீளமாய் அவன் பேச பேச சுந்தரேசன் உண்மையை உணர்ந்த மாதிரி மௌனமாய் நின்றார். கண்களில் துளித்த நீரை அவன் கவனிக்காமல் இருக்க மாலதி கதவு பக்கமாய் திரும்பிக் கொண்டாள். நான் இத்தனையும் என் சுயநலத்துக்காகத்தான் பேசுகிறேன், எனக்கே புரியுது. ஆனால் வேற வழி எனக்கு தெரியல. உங்கள் பொண்ணை ஒதுக்கிட்டு வேறு இடத்துல தாலி கட்டிடுவேணும்னு நினைக்காதீங்க. நான் கல்யாணமே வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உன் குடும்பத்தை காப்பாற்ற என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். வாஸ்தவம்தான். எங்கள் வீட்டில் நடந்த சாவுனால தான் இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு வெளியே தெரிஞ்சா உங்கள் பொண்ணு வாழ்க்கை கெட்டு தான் போகும். எனக்கும் அது புரியுது. அதை பற்றியும் யோசனை பண்ணிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன். நல்ல வேளையா தாம்பூலம் மாற்றி ஊரறிய பண்ணலை. முதல்ல நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு போன விஷயமே வெளியே தெரிய வேண்டாம். அப்படியே தெரிஞ்சாலும் அந்த பையனுக்கு ஏதோ வியாதி, நாங்கள் வேணான்னுட்டோன்னு சொல்லிடுங்க. ஆதரவுடன் மாலதி பக்கம் திரும்பி பார்த்த குருமூர்த்தி மீண்டும் கூறினான். இது மட்டும் இல்லைங்க, என்னால் யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இப்போவும் என்னுடைய முடிவினால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. எங்கள் ஆஃபீஸில் என் கூட வேலை செய்கிறவங்களில் நிறைய தங்கமான பசங்க இருக்காங்க. அவங்களில் உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற வரனா நானே தேடி முடிச்சு தரேன். இனிமே சத்தியமாக அவள் கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு. இப்போது கேட்டதை நம்ப முடியாதவராய் சுந்தரேசன் உதட்டை சுளித்து கிண்டலாக பார்த்தார். வேணான்னு என்னமோ முடிவு செஞ்சிட்டீங்க. அதை 2 வரியில் எழுதி போட்டுட்டு போகாமல் எதுக்கு இப்படி நீள நீளமாக சப்பக்கட்டு கட்டி பேசுகிறீங்க? பொண்ணை பெற்றவங்கள்லாம் பாவம் செஞ்சவும். உங்களை மாதிரி ஆளுங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கணும்ல. சரி விடுங்க, சொல்ல வந்ததை சொல்லிட்டீங்க தானே, அப்புறம் என்ன? இனிமேல் எங்கள் பாட்டை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க. தன் வார்த்தைகளில் அவருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்பது குருமூர்த்திக்கு தெளிவாக புரிந்தது. எழுந்து சுந்தரேசனின் அருகில் வந்து நின்றான்.
அவர் கைகளை பிடித்து கொண்டான். நீங்கள் என் பேச்சை நம்பலன்னு தோணுது. உண்மைதான். உங்கள் இடத்துல யாருமே இப்படித்தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் 2 வரி கடுதாசி எழுதி போட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம். பொண்ணு பிடிக்கலன்னு காரணத்தை திசை திருப்பி விட்டுட்டா நீங்கள் கேள்வி கூட கேட்க முடியாது தான். ஆனால் நான் ஏன் அப்படி செய்யலைன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? இதில் 2 பொண்ணுங்களோட நிலையும் பார்க்க வேணாமா? மாலதிக்காவது வேறு இடத்துல அமைஞ்சிரும். ஆனால் எங்கள் அக்கா, அவளுக்கு இனிமே என்னை விட்டால் வேற யார் இருக்காங்க? அதனால தான் நான் இப்படி முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போவும் கூட இதெல்லாம் என் முடிவாக தான் சொன்னேனே தவிர எங்கள் குடும்பத்து முடிவாக சொல்லலை. நான் இங்கே வந்திருக்கிறது அப்பாவுக்கோ அக்காவுக்கோ தெரியாது. ஆஃபீஸில் வேலை இருக்குது, முடிச்சு கொடுத்துட்டு மறுபடி வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தயவு பண்ணி என்னை புரிஞ்சுக்குங்க. கடைசி வார்த்தைகள் கிசுகிசுப்பாய் வெளிப்பட்டு கண்கள் கலங்க முற்பட சுந்தரேசன் திடுக்கிட்டார். ஐயோ, மன்னிச்சிடுங்க தம்பி. என்னமோ ஆதங்கத்தில் அப்படி பேசிட்டேன். மனசில் வச்சுக்காதீங்க. மாலதிக்கு என்ன விதி போட்டிருக்கோ அப்படி அமையட்டும். நீங்கள் வருத்தப்பட்டுக்காதீங்க. அவர் கைகளை விடாமலே குருமூர்த்தி மென்மையாய் புன்னகைத்தான். இப்படி விரக்தியாக பேசுனீங்கன்னா எனக்கு வருத்தமாக இருக்குது. யாரையும் மனசு நோகடிக்க என்னால் முடியாது. என்னை உங்கள் பிள்ளையாக நினச்சிக்கோங்களேன். அக்கா பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சுட்டு நிச்சயமாக இங்கே திரும்பவும் வரேன். நல்ல வரனா நானே தேடி ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். என்னை நம்புங்க. என் வார்த்தையை நீங்கள் நம்பலைன்னா அப்புறம் என்னால் எதையுமே முழு மனசோடு செய்ய முடியாதுங்க. தயவு பண்ணி நான் நம்புறேன்னு சொல்லுங்கப்பா. ஓரடி முன்னால் வந்து நேராய் நிமிர்ந்து நின்று சட்டென்று மாலதி பேச சுந்தரேசன் திகைத்தார். நம்மால் நல்ல விஷயங்களை நேரடியாக செய்ய முடியாட்டியும் செய்யறவங்களுக்கு உதவியாவது இருக்க வேணாமாப்பா? உங்கள் பிள்ளையா நினச்சிக்கங்கன்னு அவர் சொன்னப்புறமும் நீங்கள் நம்பாட்டி எப்படிப்பா? தெளிவாக தீர்மானமாக மாலதி பேசியதும் மனசுக்குள் விளக்கு ஒன்றை அவள் ஏற்றி வைத்துவிட்ட நிகழ்ச்சியுடன் சுந்தரேசன் கண்களை ஒரு தரம் மூடி திறந்தார். பிறகு குருமூர்த்தியின் தோளை தட்டி, நம்புறேன்ப்பா, நிச்சயம் நம்புறேன் என்றபோது அந்த நம்பிக்கை முழுமையாக குரலில் தென்பட்ட மாதிரியே குருமூர்த்திக்கு தோன்றியது. இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.